ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம். திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து 4வது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி. 30 நாட்களில் 30 திராவிட தலைவர்களின் வரலாறுகள். ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம். மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை டிஎம்கே ஐடி விங்கின் அனைத்து விதமான சோசியல் மீடியாக்களிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம். செப்டம்பர் 1 முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழக ஐடி விங் சார்பாக ஒவ்வொரு வருடமும் திராவிட மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடமும் அந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இந்த வருடம் நான் சிறுபான்மை நலனில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தலைப்பில் உங்களிடம் பேச இருக்கிறேன். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம். பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்திற்கும் கொள்கை என்று ஒன்று இருக்கும், நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கும். கொள்கை என்பது நிரந்தரமானது, நிலைப்பாடு என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மை நலன் என்பது நிலைப்பாடாக இல்லாமல் கொள்கையாக உறுதியாக இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக சிறுபான்மை சமூகத்துடைய நலனில் கொள்கையை எடுத்திருக்கா, நிலைப்பாடை எடுத்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். முத்தலாக்கா இருக்கட்டும், ஆர்டிக்கிள் 370 இருக்கட்டும், அல்லது வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், அல்லது காஷ்மீர் அந்தஸ்து ரத்தா இருக்கட்டும், இல்லை சிஏஏ என்ஆர்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் அதிமுக மாறி மாறி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரே பிரச்சனைக்கு ராஜ்யசபாவில் ஒரு நிலைப்பாடும் லோக்சபாலையும் ஒரு நிலைப்பாடு எடுத்த இயக்கம் அதிமுக. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் அந்த மாதிரி நிலைப்பாடாக சிறுபான்மை நலனை பார்த்ததே கிடையாது. அது கொள்கையாக உறுதியாக எந்த நேரத்துலையும் ஒரே மாதிரி எடுத்திருக்கும். அது ஆர்டிக்கிள் 370 இருக்கட்டும், அல்லது முத்தலாக்கா இருக்கட்டும், அல்லது சிஏஏ என்ஆர்சியாக இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் வந்த வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சிறுபான்மை நலன் என்பது கொள்கையாக எடுத்திருக்கும். அப்படின்றதுக்கு ஒரே நிலைப்பாடை எடுத்து நம்ம அந்த சமூகத்தோடு இருக்கிறோன்றதை நிரூபிச்சிருக்கும். இந்த கொள்கையாக மாறுவதற்கு என்ன காரணம்? சிறுபான்மை நலனுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையாக மாறுறதுக்கு என்ன காரணம்? எதிர்கட்சியெலாம் ஒரு விமர்சனத்தை திமுக மீது வைப்பாங்க. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மை சமூகத்தை தாஜா பண்ணி அரசியல் செய்வது. இந்த தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேரை தாஜா செய்கிறது, அதன் மூலமாக ஆட்சிக்கு வருதுன்றது எளிமையான அரசியல். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தாஜா அரசியலையோ இல்லை அப்பீஸ்மெண்ட்டையோ செய்கிறது இல்லை. அது சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய உரிமை பறிக்கப்படும் போது அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையும் நிலைப்பாடுமாக இருக்குது. அப்படிதான் சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் அணுகுது. இந்த தொடர்பு இப்ப புதுசா வந்துச்சு அப்படின்னா நீதி கட்சி காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தொடர்பாக இருக்கிறது. இந்தியா சுதந்திரத்திற்கு முன்னாடி பெரியார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை திராவிடர்களாக அடையாளப்படுத்துகிறார். ஒரு பக்கம் தேசியவாதிகளாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க ஒரு நிலைப்பாடை எடுத்து அவங்க தீவிர இந்திய தேசியத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு எலைட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடியவர்களோடு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்க நினைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த அடையாளமா அல்லது எலைட்டிஸ்ட் இந்திய தேசியவாத அடையாளமான்ற ஒரு குழப்பம் வரும்போது பெரியார் அவர்கள் ஒரு தெளிவான ஸ்டாண்டை எடுக்கிறார். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் திராவிடர்களே, அவர்கள் நம்மில் ஒருவர், உரிமை மறுக்கப்பட்டு சொந்த மண்ணில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதனால திராவிடர்களாக தான் இஸ்லாமியர்களை பார்க்க முடியும்ன்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து
இஸ்லாமிய சமூகத்தை பெரியார் அரவணைக்கிறார். இஸ்லாமிய சமூகம் பெரியாரை அரவணைச்சு ஒரு பார்ட்னர்ஷிப்பை அந்த காலத்திலேருந்தே உருவாகி சமூக நீதி சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு காமன் அஜெண்டாவோட இஸ்லாமியர்களும் பெரியாருடைய தொண்டர்களும் பெரியாரும் ஒருங்கிணைச்சு ஒரு நட்புறவை உருவாக்கி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் 1937 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா பெரியாரோட நிற்கிறாங்க. தமிழ் மொழிக்கு ஆதரவாக ஒரு பேரணியை பெரியார் அவர்கள் நடத்துறாரு. 100 பேர் திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. அப்போ அந்த பேரணியில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பெரியார் அவர்கள் இந்த சென்னையில் ஒரு நிறைவு பேருரையை நடத்துறாரு. அந்த பேருரை நடத்தப்படும் போது தொழுகைக்கான நேரம் வரும்போது அந்த பேரணியில் போராட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டே ஒரு மிகப்பெரிய பகுதியான இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தொழுகைக்கான நேரம் வரும்போது தொழுகிறாங்க. அப்போ திராவிட இயக்கங்கள் ஒரு ஒரு ரேஷனலிஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்க ஒரு முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திலும் அவர்கள் நடத்திய கூட்டங்களிலும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கான இடத்தை கொடுத்து அந்த உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால வரலாறு படிக்கும்போது பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த கடற்கரையில் கிழக்க நோக்கி மேடை போட்டிருக்காங்க. அந்த கிழக்க நோக்கி எல்லாரும் பொதுக்கூட்டம் அதை பார்த்து பேசக்கூடியவர்களை பார்த்துட்டு இருக்கும்போது தொழுகை நேரம் வரும்போது இஸ்லாமியர்கள் மேற்க நோக்கி தொழுவாங்க. அப்போ கூட்டம் கிழக்கே நோக்கி நடந்து கொண்டிருந்தது, மேற்கே நோக்கி இஸ்லாமியர்கள் தொழுதார்கள்ன்ற ஒரு வரலாறை பதிவு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு உறவு திராவிட இயக்கத்திற்கும் தமிழ்நாடு இஸ்லாமியர்களுக்கும் இருந்ததை நம்ம வரலாறுல பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் பெரியாரோட பயணிக்கிறாங்க. பெரியார் அவர்கள் இயற்கை மதம்னு ஒரு நூலுக்கு முன்னுரையை எழுதும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினால் இங்கே சாதியை அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாமிய மதம் ஆய்வு செய்திருக்கிறது, அது ஒரு தீர்வாக இருக்கிறது அப்படின்றத பெரியார் பேசினது பல மேடைகளில் பேசியிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புத்தகங்கள்லையும் படித்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உறவை பெரியார் அவர்கள் உருவாக்கி இஸ்லாமிய சமூகத்தை திராவிட அடையாளத்தோடு வச்சுக்கிறார். அதோட முடியல. அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை ஏற்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கும் போது அங்கேயும் பேரறிஞர் அண்ணாவோடு ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்குது. அப்போ இந்த பயணம் தொடர்ந்து 49 ஆரம்பித்து 67 வரை ஆட்சியில் இல்லைனாலும் பேரறிஞர் அண்ணாவோடு இஸ்லாமிய சமூகம் ரொம்ப நெருங்கி உறவாடிச்சு அப்படின்ற வரலாறையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி பல ஒரு நெடிய வரலாறு, ஒரு தொடர்பு இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கிறது. அண்ணா அவர்கள் இஸ்லாமியர்கள் உயிரினும் அதிகமாக நம்பக்கூடிய மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறந்த நாள் விழாக்களிலே போகும்போது அண்ணா அவர்கள் பல மேடைகளிலே இஸ்லாமிய மார்க்கத்தையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, அவருடைய சித்தாந்தத்தை, அவர்களுடைய அந்த கொள்கைகளை பாராட்டி எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கொள்கைகளும் திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளும் நெருங்கி இருக்கிறது அப்படின்றத பல மேடைகளில் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ பொலிட்டிக்கல் ரிலவன்ஸாக இங்கே எப்படி இஸ்லாமிய சமூகமும் திராவிட இயக்கமும் இருந்திருக்கு, திராவிட இயக்கத்துடைய திமுகவுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய டெசிஷன் மேக்கிங் எப்படி இங்கே இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய வரலாறு இருக்குது. ரொம்ப நெருங்கி பழகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு இப்போ ஐடி விங் இந்த மாதிரி பல விங்குலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு இப்போ சிறுபான்மை நல உரிமை பிரிவுன்னு ஒரு பிரிவும் இருக்குது. ஆனால் முதலில் அந்த குரல் வரும்போது அண்ணா அவர்கள்
நம்ம கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருக்கும்போது நமக்கு எதுக்கு ஒரு மைனாரிட்டி விங் அப்படின்ற அளவுக்கு அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய தலைவர்களோடு பேரறிஞர் அண்ணா உறவு வைத்திருந்தார். காயிதே மில்லத் அவர்களோடு உறவு வைத்திருந்தார். 67 தேர்தலில் முஸ்லீம் லீக் உட்பட பல கட்சிகளுடைய கூட்டணியோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் நிலைப்பாடே மாறுது. அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ 67 பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா ஆகிற வரையும் அதுக்கு முன்னாடியும் அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் சில மத சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. 67 அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அச்சிரப்பாக்கத்தில் ரம்ஜான் மாதத்தில் ஒரு பள்ளிவாசல், இப்போ பள்ளிவாசல்னால் இப்போ இருக்கிற மாதிரி மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் இருக்காது. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சின்னதாக இடம் இருக்கும். அந்த இடத்துல குடிசையை போட்டு அங்கே தொழுகையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்கம். அந்த மாதிரி அச்சிரப்பாக்கத்தில் இப்ராஹிம் பள்ளிவாசல்ன்ற ஒரு சின்ன பள்ளிவாசலை அங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல் தீயிட்டு கொளுத்தி அந்த இறை இல்லத்தை பள்ளிவாசலை அழிச்சிடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே, ஒரு வழிபாடு தலம் அழிக்கப்பட்டால் அது ஒரு சென்சிட்டிவான ஒரு கம்யூனல் பிரச்சனையாக அங்கே மாறுது. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை, ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஒரு அச்சத்தையும் சிறுபான்மை சமூகத்திற்கு உருவாக்குது தமிழ்நாட்டில். அப்போ யாருடைய ஆட்சி? பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி. அப்போ அச்சிரப்பாக்கத்தில் ஒரு கலவரம் உருவாகக்கூடிய ஒரு சூழல், ரெண்டு தரப்பும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறப்ப திடீர்னு போலீஸ் வேன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 4-5 வேனாக இறங்குது. போலீஸுடைய பூட்ஸு சத்தம் வழிபாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இன்னும் பெரிய அச்சமாகுது. என்னடா இது, இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடந்து இந்த மாதிரி சூழலை போலீஸ் வருது, போலீஸ் யாருக்கு ஆதரவாக இருக்க போகுது, நியாயத்தின் பக்கம் நிற்க போகுதா, இல்லை பெரும்பான்மை சமூகத்துக்கு அஞ்சு ஒரு நிலைப்பாடு எடுக்க போகுதா அப்படின்னு ஒரு சூழல் உருவாகும்போது அங்கே இருந்த இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து காவல்துறை சொல்கிறாங்க, எங்களுக்கு முதலமைச்சரிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது, ஊருக்கு போய் விசாரிங்க, நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அந்த நிலைப்பாடை எடுத்து அங்கே பள்ளிவாசலை நிறுவிவிட்டு வர வேண்டியதான் உங்களுடைய வேலை அப்படின்னு முதலமைச்சர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கிறதா சொல்லி காவல்துறை அங்கே வருது. கலவரக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை செய்து அங்கே எப்படி அதுக்கு முன்னாடி மசூதி பள்ளிவாசல் இருந்துச்சோ அதை திரும்ப கட்டி கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை வந்திருக்கிறது, அதை நாங்கள் சரி செஞ்சுட்டு அங்கே பள்ளிவாசலை கட்டிட்டு தான் வெளியே போவோம் அப்படின்னு காவல்துறை சொல்லி அந்த பள்ளிவாசலை அங்கே கட்டிட்டு கிளம்புறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருப்பதை காயிதே மில்லத் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கு தகவல் சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதில் ஆக்ஷன் எடுத்து உடனடியாக காவல்துறையை அனுப்பி அங்கே நியாயத்தை சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாக நின்று அதை கட்டி எழுப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிராவலர்ஸ் பங்களான்னு சொல்லக்கூடிய அரசினர் விடுதலை தங்கி இந்த விஷயங்களை மேற்பார்வை செய்திருக்கிறார் என்று நெஞ்சுக்கு நீதியில தலைவர் கலைஞர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இது 67-69 அந்த வாக்கில் நடந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார். அந்த பள்ளிவாசல் குடிசை பள்ளிவாசலாக இல்லாமல் ஒரு கட்டடத்தோடு அதை கட்டி முடிக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய கட்டடமாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவில் முதல் பேராக சீஃப் கெஸ்டாக பெரிய பேராக அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடியது யாருடைய பேர் அப்படின்னா, மறைந்த திராவிட இயக்க திமுகவுடைய தலைவர் NV நடராஜன்ன்றவருடைய பேர் தான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட மதசார்பற்ற சமூக நல்லிணக்க ஒரு உறவை ஒரு மத வழிபாட்டு விஷயத்துல உருவாக்கி ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி சிறுபான்மை சமூகத்திற்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றத அன்னைக்கே உருவாக்கி காட்டிட்டோம். எங்களுக்கு இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி பாலிடிக்ஸ்லாம் கிடையாது.
நியாயத்தின் பக்கம் நிற்கணும், குரலற்றவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய குரலாக நிற்கணுன்ற ஒரு ஸ்டாண்டை அன்னைக்கே முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து காட்டி இதுவரையும் அந்த மரபை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். 92 பாபர் மசூதி பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. அப்போ இந்தியா முழுவதும் ஒரு ஸ்டாண்டை எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு பக்கம் இடித்தவர்கள் சங் பரிவார் கும்பல், காங்கிரஸுடைய ஆட்சியில் அது நடக்குது. 2 பேரும் வெவ்வேறு திசையில் இருக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும்போது ஒரு தெளிவான ஸ்டாண்டை இந்தியா முழுவதும் எடுத்த ஒரு முதல் இயக்கமாக எந்த இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு, ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு நமக்கான உதாரணம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கான உதாரணம் பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே இருக்கிறத நம்ம இப்போ பேசின வரலாறின் மூலமாக பார்க்க முடியுது. முதலில் அதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தை இருக்க முடியாது. அது ஒரு பிக்கெஸ்ட் சென்சிட்டிவ் இஷ்யூ, ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவாக அணுக வேண்டிய ஒரு விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு, அது யூபியில் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு அச்ச சூழல் வரக்கூடாதுன்றதுக்காக நான் இருக்கிறேன், என்னை மீறி தான் இங்கே சிறுபான்மை சமூகத்திற்கு தாக்குதல் நடக்கும், அவர்களுடைய வழிபாடை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா என்னை மீறி தான் போகணுன்ற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்க தலைவர் கலைஞர் அவர்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ரெலவெண்ட்டான அரசியல் ரீதியாக எடுத்த முடிவுகள். நிர்வாக ரீதியாக சிறுபான்மை சமூகத்திற்கு பல நன்மைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கு. உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சமூகம் சுதந்திரத்திற்கு முன்னால், அதற்கு ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியில் ஒரு நல்ல நிலையில் இருந்த சமூகம்தான். ஆனால் பிற்காலத்தில் கல்வியில் பின்தங்கிய சமூகமாக அது மாறி சுதந்திரத்திற்கு பிறகு இன்னும் பின்தங்கிய நிலையில், சொல்லப்போனால் சோஷியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷ்னலி ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டியாக இஸ்லாமிய சமூகம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. திராவிட இயக்கங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை படிக்க வச்சிடணும், கல்வியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவங்கள சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அவர்களுடைய சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணுன்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியமான பணியாக அது பார்க்குற காரணத்தினால இஸ்லாமிய சமூகம் இவ்வளோ பின்தங்கி இருக்காங்களே அப்படின்ற ஒரு கவலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அப்போ 2004 யூபி அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பங்காற்றிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவராக தலைவர் கலைஞர் அவர்களும் இருந்த காரணத்தினால 2 கமிட்டி, சச்சார் கமிட்டியும் மிஸ்ரா கமிட்டி போட்டு இந்தியா முழுவதும் இஸ்லாமிய சமூகத்துடைய சூழல் எப்படி இருக்குது, அவங்க கல்வியில் எந்த அந்தஸ்தில் இருக்காங்க, அவர்களுடைய சூழ்நிலை எப்படின்ற ஒரு அறிக்கை வரும்போது அது ரொம்ப பின்தங்கிய ஒரு இடத்துல இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இஸ்லாமிய சமூகத்துக்கு. இது இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு குரலாகவும் வர ஆரம்பித்த காரணத்தினால அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் யோசிச்சுட்டு இடஒதுக்கீடு கொடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, அப்போ கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியலமைப்பின் படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்க முடியாது, இஸ்லாமியர்கள் என்ற காரணத்துக்காக கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் பக்கத்து மாநிலங்களில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயர்கள், அந்த சாதியின் அடிப்படையில் பின்தங்கிய சாதிகளுக்கு, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஆந்திராவில் கொடுக்குறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் எது செஞ்சாலும் அது ஜுடிஷியல் ஸ்க்ரூட்னியில் அது கரெக்டாக இருக்கணும், நீதிமன்ற பார்வையில் அது கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு தெளிவான பாயிண்ட்டை எடுக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா சும்மா எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுவும் சிறுபான்மை சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தா நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு சங் பரிவார் கும்பல் போவோம், அப்புறம் நமக்கு கொடுத்தும் பயன் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நீண்ட சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு
எந்த அளவுக்குன்னா அந்த டிஸ்கஷன்ஸில் தலைவர் கலைஞரோடும் அரசு அதிகாரிகளோடு இருந்தவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த டிஸ்கஷன்ஸே அவ்வளோ ஒரு எஜுகேட்டிவாக, ரொம்ப ஒரு ஞானம் உள்ளதா, தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தோடு கமிட்டடாக இருந்தார், இந்த சமூகத்துடைய வளர்ச்சியில் கமிட்டடாக இருந்தார் அப்படின்றப்ப முதல்ல 5% கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 5% கொடுத்தா நீதிமன்றத்தில் நிற்குமா நிற்காதான்ற ஒரு கவலை. இப்போ அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்களே, இல்லை 2.5% கொடுத்தா நிற்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை குறைந்தது 3% கொடுப்போம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அந்த 3%ன்ற அந்த அந்த பர்சன்டேஜ், அந்த 3%ன்றது தலைவர் கலைஞர் எடுத்த முடிவு. எடுத்துட்டு எந்த அடிப்படையில்னா, இஸ்லாமிய சமூகத்தில் சாதிகளாக இருக்கக்கூடிய ராவுத்தர், லப்பே, டக்கனி இதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து இந்த சமூகத்திற்குன்னு சொல்லி பிசிஎம்னு கொண்டு வர்றார். அப்போ 3%, இது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு கோரிக்கையை எந்த ஒரு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்னியும், எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இந்த சட்டத்தை தூக்கி போட முடியாது, இந்த இடஒதுக்கீடை தூக்கி போட முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை, 3% சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஏற்றி வச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குடும்பமாக ஒரு 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 மாப்பிள்ளை பொண்ணு இருக்காங்க, கல்யாணம் நடக்குது, அவங்களுடைய சராசரியாக நான் பேசுகிறது, அதில் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் எப்பயும் இருக்கும். பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப படித்தவங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய எண்ணங்கள் வேறு. ஆனால் ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பம் எடி யோசிக்கும் அப்படின்னா, மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோமா, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்தா, பொண்ணை வந்து ஒரு 10வது வரையும் படிக்க வைப்போம், 10வது பாஸ் பண்ணிச்சா ஒரு 3-4 வருஷம் கிச்சனில் அடுப்பங்கரையில் ஒரு ட்ரைனிங்கை கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுப்போம். சரி, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா ஒரு 10வது வரையும் அவனை படிக்க வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு ஐடிஐ கோர்ஸு ஏதாவது ஒன்று சேர்த்து வைப்போம், இல்லை 12வது வரையும் படிக்க வைப்போம். அது முடித்த உடனே சொந்தத்தில் யாராவது துபாயில், மலேசியாவில், சிங்கப்பூரில், சவுதியில், பஹ்ரைனில் எங்கேயாவது வேலையில் இருப்பாங்க, அவங்க விசா அனுப்புவாங்க, அனுப்பின உடனே அங்கே போயிடலாம் அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய, இஸ்லாமிய குடும்பத்துடைய சராசரி மனநிலை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் படிக்கணுன்ற ஒரு ஏக்கம், படித்து முன்னேறணுன்ற ஒரு ஏக்கம், அந்த அந்த தாக்கம்லாம் இருந்துச்சு, எப்படியாவது முயற்சி செய்யணுன்னு இருந்துச்சு. ஆனால் எங்கே போனாலும் முட்டுக்கட்டை, போட்டி போடுறதுல சிரமங்கள், பயாஸ்டாக இருந்துச்சு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருந்ததுனால, சரி நம்ம இப்படி தான் ஒரு சராசரி மனநிலையில் இருந்தவர்களை சமீபத்தில் நீலகிரிக்கு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக்கு போகும்போது பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி நிற்கிறாங்க, முழு இஸ்லாமிய அடையாளத்தோடு அவர்களுடைய ஆடைகளோடு நிற்கிறாங்க. அந்த புகைப்படம் வருவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் 2007 இடஒதுக்கீடு வழங்கினது ரொம்ப முக்கியம். இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகுதான் இஸ்லாமிய சமூகத்திற்கு கல்வியில் நமக்கு உரிமை இருப்பதை உறுதி செஞ்ச காரணத்தினால நம்ம போட்டி போடுவோம், நமக்கு 1000 மருத்துவக் கல்லூரி சீட் இருக்குன்னா அதில் 35 குறைந்தது இஸ்லாமியர்கள் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார். 1000 இன்ஜினியர்கள் வரக்கூடிய இடம்னா அதில் 35 இஸ்லாமியர்கள் வரக்கூடிய சூழலை உருவாக்கினார். 1000 போலீஸ்காரர்களை வேலைக்கு எடுத்தால் அதில் 35 பேர் குறைந்தபட்சம் இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கினதுடைய விளைவு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதிகாரத்தை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களும் படிக்கணும், போலீஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்கனவே எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடின் மூலமாக பதில் கொடுத்தாங்க. அது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. 2009 உலமாக்கல் வாரியம் அமைச்சு இஸ்லாமிய மத குருமார்களுக்குன்னு ஒரு வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கான விஷயங்கள், அவர்களுக்கு உதவி, பென்ஷன், அவர்களுக்கான நலத்திட்டங்கள், சுகாதார ஸ்கீம்ஸு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி இஸ்லாமிய சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்துச்சு. அதே மாதிரி தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளும் இருந்துச்சு. இது அதோட நிற்கலை, அதுக்கு அடுத்தது வராரு நம்ம தலைவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். இப்போ இந்த சூழல் இருக்குல்ல, தலைவர் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்தும்
முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான சூழல். ஏன்னா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நரேட்டிவ் முழுமையாக இந்தியா முழுவதும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா பசுவதையின் பேரில் கொல்லப்பட்டாலும் அங்கே யாரும் குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இந்தியா முழுவதும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதை கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல். அதை தான் வந்து மோடி ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அரணாக இங்கே மத சார்பற்ற ஒரு அரசியல் களம்தான் இருக்கும் என்பதை தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைமையும் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டிகிள் 370 வரும்போது இல்லை இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு அப்பயும் அந்த நிலைப்பாடை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவோடு திமுக தேர்தலை சந்திக்குது. அதே மாதிரி முத்தலாக் சட்டமும் வந்து இஸ்லாமியர்களுடைய மத விவகாரங்களில் தலையிடுவது அப்படின்ற அடிப்படையில் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து அதுக்கப்புறம் நடந்த தேர்தலையும் பெரும்பான்மை சமூகத்துடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வரும். இதே மாதிரி CANRCன்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, மனித நேயத்திற்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து திரும்ப நம்ம ஆட்சிக்கு வரும். அப்போ இது எல்லாமே வந்து இங்கே ஆன்டி மைனாரிட்டி ஸ்டாண்டை எடுத்துட்டு ஒரு அரசியலை இங்கே பாஜகவும் செய்ய முடியாது, அதிமுகவும் செய்ய முடியாதுன்ற ஒரு களத்தை அப்படியே வச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் அவர்களுடைய பங்களிப்பு மிக பெருசு. அதனால தான் CAAக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றும்போது எல்லாரும் உட்காந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வேலையை, பாஜகவை தவிர அதிமுக CAA வரும்போது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேருந்து வெளியேறினதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வக்ஃபு சட்டம் வரும்போது கூட தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், அது சட்டம் ஆகிடும், சட்டம் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது, ஆனால் அதை கடுமையாக எதிர்ப்போம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு வேளை அது சட்டம் ஆனாலும் நீதிமன்றத்திற்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய சமூகத்திற்கும் அவர்களுடைய சொத்துக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் அது வழக்காக இருக்கிறது. இது மாதிரி பல விஷயங்களை செய்கிறோம். கல்விக்காக இருக்கட்டும், கல்வி நிதியாக இருக்கட்டும், வக்ஃபாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக ஒரு விஷப்பிரச்சாரம் செய்யும்போது அவர்களுக்கு எதிராக கண்டன குரலை முதலில் எழுப்பியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த நீதிபதிக்கு எதிராக தீர்மானம் போடுவதில் அந்த முன்னெடுப்பை எடுத்ததும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அது எல்லாமே தலைவருடைய அறிவுரையின் அடிப்படையில் தான் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கல்வி நிலையங்களை, சிறுபான்மை சமூகத்துடைய கல்வி நிலையங்களை மேம்படுத்துறதா இருக்கட்டும், அல்ல அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு அக்கறையோடு அணுகக்கூடிய தலைமையாக திராவிட முன்னேற்ற கழக தலைமை இன்றைக்கும் இருக்குது. இந்த வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஆராசா அண்ணனுடைய ஸ்பீச்சாக தான் இருக்கும். அவருடைய பாராளுமன்ற உரை தான் பாஜக கொண்டு வந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக இன்னைக்கு சரித்திரத்தில் 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட வந்து இந்த வக்ஃபு சட்டம் எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படின்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும், ஒரு ஆர்டிக்கல் வேணும், ஒரு இலக்கணம், ஒரு லிட்ரேச்சர் வேணும் அப்படின்னா ராசா அண்ணனுடைய ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுடைய பொருளாதார வழிபாடு மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதை இனி வரையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை சமூகத்திற்கு அரணாக நின்றிருக்கிறது. சிறுபான்மை சமூகத்துடைய நலனில், அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்தை, அவர்களை முன்னேற்றி செல்வதில், அவர்களுடைய பாதுகாப்பில் வந்து அக்கறை செலுத்தியிருப்பதை இந்த காணொளி மூலமாக நம்ம பார்த்துருப்போம். இது அரசியலுக்காக மட்டும் அல்ல, இது அரசியலுக்கானது அல்ல, இது திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய குரலற்றவர்களின் குரலாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதில் நம்ம பதிவு செய்கிறோம்.
இந்திய வரலாற்றில் சிறுபான்மை சமூகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அதிகமாக எந்த இயக்கமும் செய்திருக்காது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. காலத்துடைய அருமை கருதி இத்துடன் நான் முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.